ரீசெண்டாக நானும் மனுவும் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நைட் டைமில் வெளியில் போயிருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் டீ குடிக்க போனதையே மறந்துட்டு ஒரு கடையை வியந்து போய் பார்த்துட்டு இருந்தோம். அது எந்த கடை அப்படின்னா அது இந்த கடை தான். இது நம்ம ஊர் குல்ஃபி. இது ஈரோடு சத்திரம் பஸ் ஸ்டாப் கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையை வந்துட்டு அவங்க சைக்கிளில் தான் செட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த கடையோட ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம இந்த கடையில் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அதனால நாங்கள் இந்த கடைக்கு வந்துட்டோம். கோகனட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். பிளாக் ரெண்டும் ட்ரை ஃப்ரூட்டும் இங்கே ஸ்பெஷல் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வாங்கிக்கோ. ட்ரை ஃப்ரூட்டா? ப்ரோ ட்ரை ஃப்ரூட் ஒன்று கொடுங்க. இந்த சேனலோட கேமராமேனே நான் தான் எப்போவுமே எல்லா வீடியோவுமே எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதும் நான் தான். ஆனால் என்னமோ தெரில, இந்த வீடியோ நான் எடுத்துட்ருக்கேன் என் வீட்டுக்காரர் குறுக்க பூந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் வேறு வழி தெரியல. அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா, போடா அப்படி போடா. சாப்பிட்டு நல்லா இருக்கா? நம்ம ஊரு குல்ஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதோட டேஸ்ட்டு வந்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு